உண்ணாமலை அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மை நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. இப்போ நான் பேசுறது இன்னைய நாள் உள்ளது 7/7/1/2024 இன்னைக்கு பேசுறேன். அப்போ இதற்கு முன்னக்கூட்டி பேசுனதெல்லாம் இருக்கு. ஆனால் மனம் ஒரு தினம் ஒரு மணியோட செயல். அப்போ நேற்றைக்கு என்னோட செயல், நேற்றுக்கு என்னோட உணர்வு, என்னோட உணர்ச்சிகள், என்னோட கோபம், சந்தோஷம் எல்லாம் நேற்றைக்கு, அதற்கு முத நாள். அப்போ அன்று தினம் நம்மளோட செயல்முறையை ஒரு மனிதன் பின்னாடி போய் பார்க்க மாட்டேங்கிறான், முன்னாடி வர்றதையும் பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ பார்ப்பது எல்லாமே நிஜம். தாஜ்மஹால் நிஜம், திரு அனந்த பத்மநாதன் நிஜம், திருச்செந்தூர் கோபுரம் நிஜம், சமுத்திரம் நிஜம், பார்க்குற மலைகள் அனைத்தும் நிஜம், தஞ்சை பெரிய கோயில் நிஜம், நந்தி நிஜம், இப்படி எல்லாமே நிஜம். ஒவ்வொரு ஆலயங்களில் கல் தூண் அனைத்துமே நிஜம். அப்போ இது எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கிறது எல்லாமே நிஜ பொருள். ஆனால் இதில் மாயை என்னன்னா மனிதனோட அறியாமை. அப்போ மனிதன் அறியாமை என்னன்னா மனிதன் பிறந்துட்டான், வளர்ந்துட்டான், சொந்த பந்தங்கள் எல்லாம் உருவாக்கிட்டான். ஒரு நாகரிகம், ஒரு ஒழுக்கம், ஒரு மார்க்கத்துக்கு ஒவ்வொரு மார்க்கங்களை உருவாக்குச்சு, ஒவ்வொரு சமய நூல்களை உருவாக்குச்சு. ஒவ்வொரு நாடுகளும் இருக்கு. அந்த ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சமய நூல்கள் இருக்கு. நாட்டு மொழியில் சமய நூல் இருந்தால் நாட்டு சமய நூலா ஆகாது. இப்ப ஒவ்வொரு நாட்டிலும் சமய நூல்கள் இருக்கு, ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கு. ஆனா நாட்டு மொழியில் இருந்தால் நாட்டு சமய நூலா ஆகாது. சமய நூல் தமிழ், சம்ஸ்கிருதம், வேதம், புலஸ்காரம், யாகம், இப்படி எல்லாமே ஒரு மனிதன் 9 கோள்கள். இந்த மனிதன் 9 கோள்கள். இந்த மனிதனோட 9 கோள்களை உருவாக்குறது இயற்கை. இந்த வெளிச்சத்துக்கு கை பாதம் கிடையாது, இரு கரம் இரு பாதம் கிடையாது, உடல் கிடையாது. அப்ப இந்த உடல் எல்லா உயிரினத்திலும் மனிதன்கிற ஒரு உடல், ஆத்மா, இது அழியக்கூடாது. அப்படிங்கும்போது மனித அறிவு பூரணமா, மனித விஞ்ஞான பூர்வமா கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா உடலுக்கு அது மண்ணில் போட்டா அழிஞ்சு போகும், எரிச்சாலும் அழிஞ்சு போகும். ஆனா ஆத்மா அழியாது ஒரு பொருள் அப்படின்னு மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனா இந்த ஆத்மா என்னத்தை உருவாக்குதுன்னா ஆத்மா உடலை உருவாக்குது, உடம்புல உள்ள எலும்புகளை உருவாக்குது. அந்த ஆத்மா என்ன பொருள்? இதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா தான் உலகத்தை இயங்கிக்கிட்டு இருக்கு. இதற்கு பேர் என்னன்னா எலுமினாட்டிகள். இதற்கு பேர் இஸ்லாம், இதற்கு பேரு கிறிஸ்து, இதற்கு பேரு சிந்து நதி. தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நதிகளோட பேர் எடுத்து பாருங்க, அந்த நதிகளோட பேரு, அதுக்கும் பொருளை பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நதி, இந்த பாரத நதியோட பொருள் என்னன்னா இந்த ஒரு பொருளை தான் குறிக்கும். சமுத்திரம் காலகாலமா இருக்கும், மலையில் காலகாலமா இருக்கும். ஆனா இந்த மனிதன் இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். மனிதன் என்பவன் ஒரு விதை, இந்த விதை அழியக்கூடாது. ஒரு ஆலமரம் செடியை கன்றா நடுதான். ஆனா அது பெரிய ஒரு உருவமாகும் போது நாம் பார்க்க இருக்க மாட்டோம். அப்ப மற்றுள்ள மரங்களை பார்த்து மனிதன் கற்றுக்கூடக்கூடிய விஷயம் என்னன்னா மனிதன் மண்ணில் மறையணும். மனித உடலை நெருப்புல சாம்பல் ஆகக்கூடாது. ஆனா மனிதர் கண்டுபிடிச்சதுக்கு என்னன்னா தூங்குவதற்கு மதம்.
தூங்குவதற்கு மதம். இந்த தூங்குற பொருள் மண்ணில் மறைஞ்சா இந்த வெட்ட வெளியில கலந்து ஒரு சிறு துளி தினம் தினம் அந்த இயற்கையிலிருந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சிறு துளி தான் ஒவ்வொரு மனிதன் தேகம். ஆனால் அந்த சிறு துளி தான் ஒரு மனிதனோட தேகத்தை உருவாக்குது. அனைத்து உயிரினமும் இருக்கு. ஆனா பேசும் திறன், சகல திறனை இந்த மனிதங்கிற ஒரு அறிவு திறன் கோல் கொடுத்திருக்கு. இது சகலத்தையும் கண்டுபிடிக்கும். எது மூலமா? இது மூலமா தான். இப்போ இது மூலமா தான் கோபம், ஆசை, பொறாமை, கர்வம் இதெல்லாம் அனைத்து உருவாக்குற ஒரு பொருள் என்னன்னா இது. ஆனா இது எங்க இருந்து வரவழைக்கப்பட்டது? இதுதான் உடலை உருவாக்குது. அல்லாம மனித அறிவு என்ன நினைச்சுக்கிட்டான்னா இது எல்லாம் பெருசு மனிதனுக்கு. ஆனா இது சாதாரணம். இதை எடுத்து தர்மம் கொடுத்துடலாம், இதை எடுத்து வச்சிடலாம், பார்வை இல்லாதவனுக்கு பார்வை வர வச்சிடலாம். ஆத்மா, அந்த ஆத்மா அந்த அறிவுங்கிற உடலை உருவாக்குது மண்ணுக்கு. இதை நான் ஆரம்பத்திலே இருந்து நான் சொல்லி வந்தேன். 11ஆம் நூற்றாண்டில் உள்ள கதை. இந்த 11ஆம் நூற்றாண்டு என்ன கதைன்னா, இந்த விஷ்ணுவோட 10 அவதார கதையில கடைசி அவதாரம் இருக்கு இல்லையா? இப்போ வேதத்துல படிக்கும் போது அது கல்கி அவதாரம். ஒரு குதிரை, ஒரு அரசன் வாளோட வர்றது. இது ஓவியம் மூலமா மனிதன் கண்கள் மூலமா பார்த்துருக்கிறான். 10 அவதாரம்: மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராகி அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பலராம அவதாரம், பரசுராம அவதாரம், ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாரம் ஒரு குதிரை, ஒரு வாள், ஒரு உடல், ஒரு அரசன் இப்படிங்கிற ஒரு கண்கள் மூலமா பார்த்தது, கண்கள் மூலமா படிச்சது. ஆனா அந்த படிச்சது உண்மை, அந்த ஓவியத்தில் வர்ற குதிரை உண்மை, அந்த வாள் என்பது உண்மை. ஆனா அந்த மனிதன் மாயை, மனிதன் மாயை. ஆனா இந்த மாயையில மனிதனோட சம்பாதியம் என்னன்னா, தூங்குவதற்கு தான் மதம். தூங்குவதற்கு மதத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க புதைச்சிடுறாங்க, இவங்க புதைச்சிடுறாங்க. அப்போ இந்த பாரத பூமிக்கு சொந்தக்காரனாக நீங்கள் என்ன செய்றீங்க? எங்களோட மதம் தோன்றப்பட்டு, எங்க இந்து சமய நூல் தோன்றப்பட்டு யுகங்கள், முதல் யுகம், 2வது யுகம், 3வது யுகம், 4வது யுகம், 5வது யுகம், 6வது யுகம், 7வது யுகம், 8வது யுகம், 9வது யுகம். அப்போ ஒன்னிலிருந்து ஆரம்பிச்சது 9 யுகம் ஆயிடுச்சு. அப்போ 10வது யுகம்னா என்ன பொருள்? இந்த விஷ்ணுவோட 10 அவதார கதையில 9வது அவதாரம் கிருஷ்ணனோட கதை. மகாபாரத இதிகாசத்தில் கிருஷ்ணனை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த கிருஷ்ணன் குழந்தையா அந்த வெண்ணக்குள்ள கைவிடுவது என்ன பொருள்னா, ஒரு வெண்ணெய் குடம் தான் ஒரு குழந்தையை உருவாக்குது, இரு கரத்தை உருவாக்குது, இரு பாதத்தை உருவாக்குது. அந்த வெண்ணெய் குடம் என்ன பொருள்னா இந்த பொருள் தான் உலகத்தையே இயக்கிட்டு இருக்கு, எலுமினாட்டிங்கிற பேர்ல. அப்ப இந்த எலுமினாட்டிகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாரதம், இந்த அண்டத்தில் ஒவ்வொரு மனிதனோட ஒழுக்கம், நெறியில், இது எல்லாமே இந்த ஒரு பொருளுக்கு தான் எல்லை. இந்த பொருளுக்கு தான் எல்லை. இந்த பொருளுக்கு தான் பாகிஸ்தான் கொடி, சீனா கொடி, ஸ்ரீலங்கா கொடி, அமெரிக்கா கொடி, பிரிட்டன் கொடி, இந்தியாவோட தேசிய கொடி வர்ணம், அசோக சக்கரம், இது எல்லாம் பொருள் என்னன்னா எலுமினாட்டிகளுக்கு தெரியும். இந்த ஒரு பொருள் மூலமா தான் உடல் உருவாகி இருக்கு. அப்போ கிறிஸ்து மதம் புதைச்சிருது, ஜீசஸ் உடல் ஆத்மா அழியல. இஸ்லாம் மதம் 1500 ஆண்டு இல்ல 1400 ஆண்டு சொல்லப்படுற அவங்க என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், அல்லாஹ் என்பது வெட்ட வெளி, இருட்டு, அதிலிருந்து ஒரு வெளிச்சம் என்ன தோற்றி வைத்தாய். ஏக இறைவன் உடல் தந்தான், ஆத்மாவை தந்தான். நாம் மண்ணில் சமர்ப்பிக்கிறோம். ஆத்மா ஆதம், என்ன வித்தியாசம்? ஆதம் ஆத்மா என்ன வித்தியாசம்? ஒரு உடல் எல்லாம் உருவான பிறகுதான் இது உருவானது அல்ல. ஒரு தாயில ஒரு துளி கரு உரு அரு மறை,
கரு கருமா, உருவெடுத்துட்டு அரு அனைத்தையும் பார்த்துட்டு மண்ணில் மறைஞ்சா மறுபடியும் இந்த ஒளி நீர், இந்த நீர் மண்ணில் பூமிக்கு, இந்த ஒளி இயற்கை வெட்டவெளி. இதை நீங்க உடனே எரிக்க என்ன ஆகும்னா இடி மின்னல், பூமி பிளக்கிறது, பருவநிலை மாற்றம். எல்லா காரணம் என்னன்னா இந்த அண்டம் என்பது தூய்மையான வெட்டவெளி. இந்த அண்டம் என்பது, இதுல கரிமேகம் ஆபத்தான பொருள். ஆனா கரிமேகத்தை உருவாக்குறது எந்த உயிரினமாட்டும் கரிமேகத்தை உருவாக்குதா? கரிமேகம் மனிதன் வாழ்வதற்கு உண்ணும் உணவு அனைத்தும் நெருப்புல தயார் பண்ணி உட்கொண்டு வாழ்றோம். ஆனா கடைசியில அந்த நெருப்புக்கு உன் உடலை கொடுக்க எந்த இறைவன் சொன்னான்? கல்கி புகழ் 9 அவதாரத்துக்கு அப்புறம் கடைசியில 9க்கு அப்புறம் 10 அல்ல, 0 அல்ல, 11ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற கதை. அப்புறம் 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டுனா கா 1 6 முகம் 16ஆம் நூற்றாண்டு. அப்ப இந்த மனித இனம் ஒரு விலங்கு இனத்துக்கு மனித இனத்துக்கு பந்தம் உண்டு. அப்ப மனித விஞ்ஞானம் மூலமா என்ன கத்திருக்கிறான்னா குரங்குல இருந்து மனிதன் வந்தான். அனைத்து உயிரினமும் குரங்கு யானைக்கு அப்புறம் பெண் ஆண் இப்படிங்கிற ஒரு பொருள். இதுதான் பொருள். ஆனா இது அழிவதற்கு அல்ல. ஆதம், ஏவாள், ஆத்மா இதெல்லாம் என்னன்னா இந்த ஒரு பொருள் தான். அப்ப எலுமினாட்டிகள் உலகத்துல மிகப்பெரிய ஒரு உலகத்தை ஆட்சி பண்றாங்க. எது மூலமா? இந்த ஒரு பொருள் மூலமா. இந்த அண்டத்துல எல்லா நாடும் என்ன செய்யுது? இந்த பாரத பூமிக்கு நாங்கெல்லாம் முதல் குடி. எங்க வரலாறு தான், எங்க புராணம். தஞ்சை பெரிய கோயில் காலகாலமா இருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் உள்ள கதை இருக்கு. பாண்டிய அரசன் மதுரை ஆலயம் இருக்கு. திருச்செந்தூர் இப்படி எல்லா ஆலயங்கள், திருப்பரங்குன்றம் மலை, பழனி மலை, இடும்பன் மலை, சக்தி மலை. இந்த ரெண்டு கண்ணு தான். அது காலகாலமா இருக்கும். ஆனா இந்த மனிதன் பார்ப்பதற்கு காலகாலமா தோன்றி வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த பொருள் உடல் மண்ணுக்கு. போகரு நவபாசனத்தை செஞ்சாரு. அப்ப பாபர் ஐயப்பன் என்ன பொருள்? போகரு நவபாசனத்தை செஞ்சாரு. அப்ப பாபர் ஐயப்பன் என்ன பொருள்? இது கற்பனை கதையா, இல்ல சத்திய கதையா, இல்ல உண்மை கதையா? திருப்பரங்குன்றம் மலை மேல ஒரு இஸ்லாமுக்கு ஏன் சமாதி வச்சிருக்கு? காசி விஸ்வநாதர் திருப்பரங்குன்றம் மலை மேல சிவலிங்கம் இருக்கு, ஒரு தீர்த்த குளம் இருக்கு, மீன்கள் இருக்கு. அங்க ஏன் சமாதி வச்சிருக்கு? இஸ்லாம சார்ந்தவங்க அந்த மலைக்கு ஏன் போயிட்டு வர்றாங்க? நாகப்பட்டினம் பூமி, மனித ஒழுக்கம், சமய நூல் தோன்றப்பட்டது இந்த நாகப்பட்டினம். மனித இனத்துக்கு நாகரிகம் தோன்றப்பட்டது காசி நகரம். ஒழுக்கம் நெறியில் 63 படித்துறை, 63 சமாதி. இந்த பாரத பூமியில 63 சமாதிகள். அன்றைய காலத்துல அரசன் உடல், அந்த உடல் தீய செயல் செஞ்சா வேற பிறவி, அடுத்தால மனிதன் ஆகவே இயலாது. அதுக்கு தான் காசி நகரத்தில் காகம் கத்தாது. காசி காவல் தெய்வம்னா என்ன பொருள்? காசி கால பைரவர்னா என்ன பொருள்? உடல் ஆத்மாவை காப்பாற்றணும், அதான் கால பைரவர். உடம்ப ஆத்மாவை எரிச்சிட்டு அந்த பிணத்தை திங்கிறவன் கால பைரவன் அல்ல, காளி அல்ல. காளி
சக்தி. ஒவ்வொரு மனிதனும் ஒரு கோள்கள். இந்த பூமிக்கு 9 கோள்கள். ஒரு மனிதனுக்கும் விநாயகனுக்கும் பந்தம் உண்டு. நீங்க விஞ்ஞானம் மூலமா மனிதன் குரங்குல இருந்து வந்தான். அனைத்து உயிரினத்துக்கும் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஆத்மா, இந்த ஆத்மா இது எரிமேடை ரெடி பண்ணி எந்த ஆத்மா போய் அழிஞ்சு போகுது? விறக வச்சு நெருப்பை தயார் பண்ணி எது எரிஞ்சு போகுது? உன் உடல் ஆத்மா இந்த மண்ணுக்கு தான், நெருப்பக்கல்ல. 11ஆம் நூற்றாண்டு கதை. ஒரு அரசன் ஒரு ராமானுஜங்கிற கதாபாத்திரத்தில் தசாவதாரங்கிற சினிமாவில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கமலஹாசன் நடிச்சு காட்டினாரு. அன்னையிலிருந்து என் உணர்ச்சிகள் இது என் குடும்பத்திலிருந்து படிச்சுட்டு வந்தனா, இல்ல எங்க ஊர்ல எம்எம் முகதீன் மஸ்தான் நடுநிலை பள்ளி ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்களா, இல்ல நான் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்ச சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? அந்த தசாவதார படத்துல ஒரு நடிகர் ஒரு ஆணை மேல இருந்துட்டு இன்னொருத்தர் நமோ நாராயணா சிலையை தூக்கிட்டு வந்து அதை எடுத்து கடல்ல கொண்டு போனாங்க. இவர் காப்பாத்திட்டாரு. மறுபடியும் இவரை அரசன் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வாலிய சிநேகிதா ராமானுஜம் இருக்கும் இடம் சொல்லு அப்படின்னு ஒரு அரசன் கேட்கிறார். சொல்ல மாட்டல்ல. நமச்சிவாயான்னு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லு, நமோ நாராயணா சொல்லியிருந்தார். அப்ப அந்த அரசன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கம்பியை கொண்டு வந்து உடம்புல குத்தி இழுத்து ஒரு பறவை காவடி போல எடுத்து அதை நிறைய பேர் அம்பு ஒரு கருடன் வந்து இருக்கும். ஒரு கருடன் வந்து இருக்கும்போது அம்பு விடுதாங்க. அந்த பறவை காவடி காட்டி உடம்ப கொடுமைப்படுத்துற அந்த ஒரு அரசன். அப்போ இந்த தசாவதாரம் மூலமா அந்த 11ஆம் நூற்றாண்டு கதையை இந்த கமலஹாசன் அவரு அந்த புராண அடிப்படையில ஒரு அரசனை ஒரு குற்றவாளி, ஒரு கொடூரமானவன், ஒரு சண்டால பாவி இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டானு நமோ நாராயணான்னு சொன்ன காரணத்தினால இப்படி கொடுமைப்படுத்திட்டானா அந்த அரசன். அப்போ சைவம் வேற வைணவம் வேற அப்படின்னு தானே இந்த பாரத பூமியில மனிதன் அறிஞ்சிருக்கிறான். இதை தவிர மனிதனுக்கு என்ன தெரியும்? அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது வைணவம், சிவலிங்கம், நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். அப்போ அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது வைணவம், இந்த சிவலிங்கம் சைவம். இதுதானே மனிதன் அறிஞ்சிருக்கிறான். இதுல இந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது சிவலிங்கம், பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது சிவலிங்கம். அப்ப சிவலிங்கத்திலிருந்து அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது தோன்றப்பட்டதோ, இந்த சிவலிங்கத்திலிருந்து அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது தோன்றப்பட்டதோ இல்லை. அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறதிலிருந்து ஒரு பிரம்மா தாமரை 5 முகம் தோன்றப்பட்டதோ. அப்ப இந்த 5 முகம் பிரம்மா தான் பஞ்சாட்சர மந்திரம். அப்ப இந்த பஞ்சாட்சர மந்திரம் பிரம்மா 5 எழுத்து மந்திரம் நம சிவாய. அப்ப தோன்றப்பட்டது இந்த 5 முகம் பஞ்சாட்சர மந்திரம் நம சிவாய. சிவாய நம பஞ்சாட்சர மந்திரம் 5 முகம் தோன்றப்பட்ட இடம் பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது தோன்றப்பட்ட நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். அப்ப இது என்ன சொல்லும்? நமோ நாராயணா, நான் நாராயணால இருந்து தோன்றப்பட்ட 5 முகம் கொண்ட பஞ்சாட்சர மந்திரம், ஒரு உடல் ஆத்மா. இதுல ராமானுஜம் என்ன பொருள்? ராமானுஜம் அழியாத ஒரு உடல். அப்ப அந்த அரசனானவன் இந்த உடல், இது மூலமா உருவான உடல் வெளிச்சத்துக்கு முகம் கிடையாது. ஆனா இந்த மனித உடலுக்கு ஒரு முகம் கொடுத்திருக்கு.
இது நெருப்புக்கு இரையாக கூடாது, நெருப்புக்கு அழியக்கூடாது. ஒரு உடல் என்பது அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறதிலிருந்து தோன்றப்படுத ஒவ்வொரு கண் தாய் கரு, கரு உரு அரு மறு, கரு உரு அரு அனைத்தும். 8 அழகு. அப்புறம் நாக்கு செயல்படுது, காட்டுது, நாக்கு செயல்படுது. இந்த நாக்கு, இந்த செயல்படுற பொருள் அக்னிக்கு போடக்கூடாது, மண்ணுக்கு அப்படின்னு தான் இந்த பாரதம். அதுல மதம் அல்ல. அப்ப 11ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னா கல்கி புகழ். அந்த அரசன் 2 வள்ளத்துல கெட்டி ஒரு அழியாத ஒரு ஜோதி, இந்த 2 வள்ளம், அதாவது தோணி, இந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது ஒரு அழியாத ஒரு உடல். இது மூலமா, இது நீரிலிருந்து தோன்றப்பட்ட உடல், நீரிலிருந்து தோன்றப்பட்ட உடல். ஒரு தாயில கரு, அந்த கருதான் இதை உருவாகுது முதலில். அதற்கு பிறகுதான் இதெல்லாம் உருவாகுது. ஆனா இதெல்லாம் உருவாக்குன அந்த இயற்கை மனிதனை நெருப்புக்கு போடக்கூடாது. கல்கி இந்த ஒரு பொருள் தான், எலுமினாட்டி இந்த ஒரு பொருள் தான், வைணவம் இந்த ஒரு பொருள் தான், சைவம் இந்த ஒரு பொருள் தான், தமிழ் இந்த ஒரு பொருள் தான், சமஸ்கிருதம். பிரம்மா உடல், தாளம்பு. அப்போ அழிஞ்சா பிரம்மாக்கு ஆலயம் கிடையாது. பிரம்மா இந்த இயற்கை ஒரு பிரம்மா, அனைத்தும் அறிஞ்ச பிரம்மா பூமிக்கு, அனைத்தும் அறிஞ்ச பிரம்மா பூமிக்கு. உடல் பிரம்மா, அரி மறைஞ்சா சிவம். உடல் பிரம்மா, அரி மறைஞ்சா சிவம். இப்படிங்கிற ஒரு பொருள் தான் சொல்லி வந்தேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சில இளைஞர்கள் 16ஆம் நூற்றாண்டில் உள்ள நாஸ்டோடமஸுக்கு அனுப்பிச்சது ஒரு அறம்பாடி சித்தர் பாடல். எனக்கு இவங்கெல்லாம் இப்படி பேசி வர்றது சத்தியமா எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. இப்போ அவங்க என்ன அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இதெல்லாம் காட்டி கொடுக்கறது இந்த கண்ணு தான். அப்ப இந்த கண்ணு தான் உணர்ச்சி வசப்பட வைக்கும். அப்ப அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, எப்பா என்னை எந்த அவமானப்படுத்தினாலும், எந்த அசிங்கப்படுத்தினாலும் நான் எந்த வருத்தப்பட போறது கிடையாது. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்டது மீனாட்சி தான், உனக்கு கொடுக்கப்பட்டது மீனாட்சி, எனக்கு கொடுக்கப்பட்டது மீனாட்சி, உனக்கு கொடுக்கப்பட்டது கல்கி, எனக்கு கொடுக்கப்பட்டது கல்கி. அப்ப நம்ம 2 பேருக்கும் அல்ல கல்கி, இந்த மனித இனத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கல்கி புகழ். இந்த புகழ் இது எங்கிருந்து தோன்றப்பட்டதுன்னா தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு பொருள். இப்போ நம்ம தமிழ் ஆண் ஆண் எப்படி எழுதுவோம்? இதே தெலுங்குல எப்படி எழுதுவாங்க? பெண் பெண் அப்படிங்கிறது தெலுங்குல எப்படி எழுதுவாங்க? இப்படிங்கிற ஒரு பொருள். ஆனா இந்த தமிழ், இந்த கல்கி, விஷ்ணுவோட 10 அவதார கதை, இந்த 9க்கு அப்புறம் 10வது ஆயுள், கடைசி கல்கி அவதாரம் ஆயுள், ஒரு மனிதன் ஆயுள் புகழ். அந்த புகழானது இந்த உடல் என்பது இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்ப இந்த ஒரு மூலமா தான் பொறாமை, கர்வம், அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இது எல்லாம் காட்டி தருறது இந்த ஒரு பொருள் மூலமா. இந்த ஒரு பொருள் தான் ஒரு மனிதனை கொலை செய்ய வச்சிருது. இந்த ஒரு பொருள் தான் ஒரு மனிதனை திருடனா வச்சிருது. இந்த ஒரு பொருள் தான் ஒரு மனிதனை கெட்ட பேர் உண்டு பண்ணி கொடுத்துருது. இந்த ஒரு பொருள் தான் காமத்தை உண்டு பண்ணுது. இந்த ஒரு பொருளுக்கு தான் திருமணம். 2 கண்கள் இணையுது, 3வது ஒரு கண் தோன்றப்படுது, 4வது ஒரு கண் தோன்றப்படுது. மரக்கன்று, கரும்பு, காமாட்சி கையில் கரும்பு, ஒவ்வொரு கண்கள். பட்டினத்தார் ஒரு பேரரசன் வைரம் வைடூரியத்தை எல்லாம் வியாபாரம் செய்கிறாரு. அந்த வைர வைடூரிய வியாபாரம் என்னன்னா இந்த ஒரு பொருள் தான். எரிவெட்டிக்கு ஆயிடக்கூடாது. ஓட்டை அப்பம் வீட்டை சுடும். நீ இதை அழிச்சிட்டன்னா உன் குடும்பம், உன் வீடு பூரா அழிஞ்சு போகும். அப்ப எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா வீடு. ஓட்டை அப்பம் வீட்டை சுடும். இதை அறியாம இந்த அப்பத்தை அழிச்சிட்டா உன் வீடே அழிஞ்சு போகும், உன் இனமே அழிஞ்சு போகும், உன் சமுதாயமே அழிஞ்சு போகும். இந்த பாரத பூமியில
இது அது நடந்துகிட்டு வருது. காசி நகரம், உத்தரப்பிரதேச மாநிலம், ஒரு நாளைக்கு எத்தனை ஜடலம் அந்த கங்கால முக்கி எரியப்படுது, தவறு. அப்ப அதை செய்துட்டு இந்த ராமநாத பூமிக்கு ஏன் வர்றாங்க? அக்னி தீர்த்தத்துல ஏன் குளிக்கிறாங்க? அப்ப அக்னி என்பது தீர்த்தம் அல்லாம நெருப்பு அல்ல. திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம், நெருப்பு, மலை காட்டி தருது. அக்னி தீர்த்தம் சமுத்திரம் காட்டி தருது. இது கடைசியில இதுக்கு மனிதன் கற்றுக் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னா, நெருப்பாக்கி அதை அஸ்தியை கொண்டு வந்து கங்கால கரைச்சிடுறோம். கேட்டா மோட்சங்கிறோம், பிறவி இல்லைங்கிறோம். அப்ப சாம்பலை எடுத்து சிவன் அந்தானிக்கு பூசினா, சதிதேவிய அக்னியில இறக்குனது சிவன். சதிதேவிய அக்னியில இறக்கி சதிதேவியோட சாம்பலை பூசினா பார்வதிங்கிற ஒரு கதை கிடையாது. பார்வதிக்குத்தான் தெரியும் சிவன். சங்கப்பதுமனுக்கு பாதாள உலகத்தில் நாக அரசருக்குள்ள அரசன் சங்கப்பதுமன். அவனுக்கு ஒரு சந்தேகம், சிவன் பெரிதோ விஷ்ணு பெரிதோன்னு. இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தேவகுரு கிட்ட போனாப்புல. தேவகுரு கிட்ட சங்கப்பதுமன், அதாவது பாதாள உலகத்துக்கு நாக அரசர்களுக்கு அரசன். எல்லா சர்ப்பங்களும் அரசன் தான். ஆனா அந்த அரசனுக்கெல்லாம் அரசன் சங்கப்பதுமன், பாதாள உலகத்துக்கு. அவனுக்கே ஒரு சந்தேகம், விஷ்ணு பெரிதோ சிவன் பெரிதோ. தேவகுரு கிட்ட போய் கேட்கிறாரு, தேவகுருவே, நான் பாதாள உலகத்துக்கு நாக அரசன் சங்கப்பதுமன், எனக்கே ஒரு சந்தேகம், விஷ்ணு பெரிதோ சிவன் பெரிதோ. அப்ப தேவகுரு என்ன சொல்றாரு? சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தது பார்வதி, வேற யாருக்கும் சங்கர நாராயணனாக காட்சி கொடுக்கவில்லை. அப்ப இந்த சைவ வைணவம் தம்மி தள்ளிக்கிடுத்தது, சண்டை போட்டுக்கிடுறது. சைவம் தான் பெருசு, வைணவம் நான் தான் பெரிது. இது மனித இனத்தில் இது வரலாறு படிச்சுட்டு வரும்போது சைவம் தான் பெருசு, சிவன் தான் பெருசு. வைணவம் கோட்பாடுல போறவங்க எங்க வைணவம் தான் பெருசு, ஸ்ரீரங்கம் இங்க ரங்கநாதன் தான் பெருசு. இது மனித இனம் கத்துக்கிட்டது, மனித இனத்துக்கு தெரியும். ஆனா அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஒவ்வொரு மனித உடலை உருவாக்குறாரு. மண்ணுக்கு, இந்த நீர் பூமிக்கு, இந்த ஜலம் சமுதிரத்திலிருந்து ஒரு அரி, இது மண்ணுக்கு, கல்கி மண்ணுக்கு, கல்கி மண்ணுக்கு, கல்கி நெருப்புக்கல், தமிழ் அரசன், பேரரசன், அரச இலை, மண்ணுக்கு, நெருப்புக்கல். இதை காப்பாத்திக்கிடணும், இதை காத்துக்கிடணும். மனிதன் கத்துக்கிட்டது உத்தரகோசம் அங்கை, மங்களநாதர், மங்களம் அனைத்தும் காட்டி தருது. இது மறுபடியும் தோன்றி வரும். இது நெருப்பு, சமீபத்தில் கண்டுபிடிச்சிட்டான். நெருப்பு எரிமலை ரொம்ப ஸ்லோவா போச்சு. அப்போ உன் உடம்புல இருந்து கரி மேகத்தை இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை என்ன செய்யும்னா, கரி மேகம், நீர், நெருப்பு, காகம். ஏன் இதை காப்பாத்திக்கிடணும்? இது சொன்னது பிடிக்கல. 16ஆம் நூற்றாண்டில் நாஸ்ட்ரோடமஸ் கதை பெருசு, அறம்பாடி சித்தர் பாடல் பெருசு. சந்தோஷம் தான். நான் யாரும் போட்டிக்கல, யாரையும் நான் சொல்லல. எல்லா உயிரினமும் கடந்து ஒரு மனிதனாய் இருக்கு. அப்ப எல்லா பிறவி எடுத்து வந்த ஒரு உடல் தான். இந்த உடலுக்கு அபிமானம் எங்க இருக்கு? இந்த ஒரு பொருள் இருக்கு. ஆனா மனிதன் கண்டுபிடிச்சது தூக்கத்துக்குத்தான் மதம். மண்ணுக்கல்ல, காற்றுக்கல்ல, வெளிச்சத்துக்கல்ல, நீருக்கல்ல. மனிதன் தூங்குவதற்கு ஒரு மதம். ஆனா 2000 ஆண்டு இவங்க வந்தாங்க, மண்ணில் மறைகிறாங்க. அவங்க மறுபடியும் தோன்றி வருவாங்க. 1400 ஆண்டு அரபி தேசத்திலிருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் இந்த பூமிக்கு
ஆனா இந்த பூமியிலே உள்ளவன் காகம் ஆகுறான், நாய் ஆகுறான், பன்றி ஆகுறான், இந்த உடலை அடிச்சு பல உயிரினமா ஆக போறான். காப்பாத்திக்கிடுங்க, காப்பாத்திக்கிடுங்க. தமிழ் இனம் அழியக்கூடாது. இந்த எரிமேடையெல்லாம் தடை பண்ணுங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் எரிக்கிற இடத்துல கொண்டு போய் மொட்டை அடிக்கிறாங்க. பழனியில் வந்து மொட்டை அடிக்கிறாங்க, திருப்பதியில் வந்து மொட்டை அடிக்கிறாங்க. இது என்ன பொருள்னா, ஒரு மாதத்துக்கு முன்னக்குட்டி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சாமி நம்ம லாட்ஜியில் ஒருத்தர் ஒரு போட்டோவை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. ஐயா வந்தா எடுத்து கொடுத்துரு, இல்லைன்னா அந்த போட்டோ எனக்கு தான் பழனிக்கு வந்த உடனே. அப்படின்னு அந்த போட்டோவை எடுக்கிறதுக்கு நான் பழனி போயிருந்தேன். பேரானந்தம் மலையை சுத்தம் போது இடும்பன் மலை, சக்தி மலை, போகர், வெட்டவெளி, போகர், இரு மலை, இரு கண்ணு, மாதா பிதா போய் நடுவில் நிற்கும் போது இரு மலைக்கு நடுவில் தண்டாயுதம் பாணி, உடல் தண்டாயுதம் பாணி. அவரு பேரு கிரி சங்கர். சேட்டா போட்டோவை கொண்டு வா. அந்த போட்டோ தான் இது. முப்பது நாளுக்கு அப்புறம் போய் பழனியிலிருந்து எடுத்துட்டு வந்தேன். அப்போ என் கண்களுக்கு காட்டி தந்தது சந்தோஷம். இந்த ஒரு பொருள் தான். அந்த மழை காலமா இருக்கும். கம்பனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகா முருகா முருகா. வேலை இங்க குத்துறான், நாக்கில் குத்துறான், உடம்புல குத்துறான், பறவைக்காவடி எடுத்து வர்றான். அதே பறவைக்காவடி எடுத்து வந்தது தான் தசாவதார படத்துல அந்த கமலஹாசன் குற்றவாளியா காட்டினான். ஒரு அரசனை குற்றவாளியா காட்டினான். ரொம்ப கொடுமைப்படுத்தி கடல்ல கொண்டு போட்டுட்டானே அந்த சண்டால பாவி. இந்த அரச குடும்பம்லாம் கொடூரமான பாவிகளா அப்படின்னு அவன் அந்த சினிமா மூலமா சித்தரிக்கும் போது இந்த தமிழ் தேசத்துல, இந்த தமிழ் இனத்துல யாருக்காட்டு உணர்ச்சி வசப்பட்டு யாராட்டு கமலஹாசா எப்படியப்பா ஒரு அரசனை குற்றவாளி மாதிரி காட்டுது. நமோ நாராயணா, அதிலிருந்து தோன்றப்பட்ட அஞ்சு முகம் பிரம்மா, பஞ்சாட்சர மந்திரம், அனைத்து சூட்சமும் நாம் அறிவு. அப்ப அரசன் என்ன? ஆன ஒரு அரி. அப்ப பஞ்சாட்சர மந்திரம் என்ன சொல்லும்? ஒரு உடல் பஞ்சாட்சர மந்திரம் நமோ நாராயணா அப்படின்னு தான் சொல்லும். நமோ நாராயண தோன்றப்பட்ட 5 முகம். ஒரு முகம் சிவன் கையில. சிவன் அன்னபூரணியோட தர்மம் எடுத்தது, சனாதான தர்மம். இது மூலமா தான் உடல் உருவாகுச்சு. உடல் எல்லாம் உருவாகி பலம் அனைத்து கத்துக்கிட போது இது உருவாகல. இந்த ஒரு பொருள் தான் தாயில கரு. அது கருமா. வினையாயிடக்கூடாது, வீணை ஆகணும். பிரம்மா படைச்சுக்கிட்டே இருக்கிறான். வீணை ஆகிறதுக்கு எரிஞ்சி வினை வேற பிறவி ஆயிடுது. மனித இனத்துக்கு நாய் ஊழ விடுது. ஓடு ரெடி ஆகிக்கிடுங்கன்னு. அப்ப புதைச்சிடுங்க, உங்களுக்கு அழிவு கிடையாது. இதுதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்த. பார்ப்பது அனைத்தும் உண்மை. நீ போலி ஆயிடக்கூடாது. எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா போலி. கங்கை லங்கை 2 இரவு பகல். கங்கை லங்கை கொண்டான். இந்த இரவு பகல் நீர் ஒரு மனிதர் கோள்கள் இந்த பூமிக்கு நெருப்பாகக்கூடாது. நீ பார்ப்பது அனைத்தும் உண்மை. நீ போலி ஆயிடக்கூடாது. எரிஞ்சிட்டா போலி. இந்த ஆத்மாவை தினம் அழியுது இந்த பாரத பூமியில. இதை காப்பாற்றுவதற்கு ஒரு தமிழ் இப்படி எழுதி காட்டிக்கிட்டே இருப்பான். இந்த பார்க்கிற கண்ணை அழிக்க கூடாது. இதுதான் ஆரம்பத்தில இருந்து காட்டின. இது நிஜம். எழுத்து அறிவித்த இறைவன் இந்த பொருள். இந்த எழுத்து அறிவித்த இறைவனுக்கு மனிதன் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னா, நீ அனைத்தும் கத்து தந்தல்ல, அனைத்தும் படிக்க வச்சல்ல, அனைத்தும் சொந்த பந்தத்தை உருவாக்க வச்சல்ல, உனக்கு நான் தண்டனை மின்சார மேடையில கொடுத்துருவேன்.
உன் உடம்பெல்லாம் எரிஞ்சு கறி மேகம் ஒரு குழாய் கூடி அப்படியே புகையா போகுது. இந்த வெட்ட வெளி இதற்காக ஒன்ன உருவாக்கிச்சு. இந்த கறி மேகத்தால காக்கா, நாய், பன்றி தப்பு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஈசானலிங்கம் வரும்போது எரிமேடை தவறு. ஏதாட்ட ஒரு ஆதீனம் சொல்லிச்சா? இல்லை இந்த பாரத பூமியில இந்த எரிமேடையை தடை பண்ணிக்கும். உடம்பு எரியக்கூடாது. ஜீவகாருண்யம், அனைத்து ஜீவனை காட்டி தந்தது இந்த பொருள். உனக்கு காருண்யம் அனைத்தும் கத்து தந்தது ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யத்தை காத்துக்கிட்டாலே அனைத்து உயிரினம் காக்கப்படும். இந்த ஜீவகாருண்யமே அனைத்தும் கத்துக்கிட்டு இது எரிஞ்சு போகுது. அப்ப விலங்கு இடமெல்லாம் நம்ம காப்பாத்துறதுக்கு ஒருத்தனை வரமாட்டானா? மனிதன் மறைஞ்சு எரிஞ்சிட்டா விலங்கு பெருவி. அடிமாட்டுக்கு கேரளா எருமை, பசு அனைத்து உயிரினம் எடுத்து மனிதன் வந்துட்டான். மனிதன் மறைஞ்சா விலங்கு இடம் காக்கப்படும். இயற்கை காக்கணும்னா முதல்ல இதை நீ பூமிக்கு சமர்ப்பி. இதை வச்சு மரக்கண்ட நடுவாகலாம். அடுத்தால இதே எரிப்பானா. அழிவில்லா இந்த வீதா அல்லாங்கிறாங்க. அப்ப அல்லா ஏக இறைவன், எல்லா உடல் ஆத்மா. இதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன். நம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசன் பேருத்துறை மகதி நல்ல சகோதரன் தான். சகோதரா, இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிக்கும் பொறாமைக்கும் அல்ல. நீங்க ஒரு நல்ல ஒரு சங்கமா சேர்ந்து ஒரு இதை பின்பற்றிய அதெல்லாம் ஒரு ஒழுக்க நெறிக்கு. இது மாதிரி ஒரு இதை ஒரே புத்தியை ஒரே இதில் கொண்டு போனால் அதெல்லாம் ஒரு ஒழுக்க நெறிக்கு ஒரு ஒழுக்கம். இப்படி இருக்க ஒரு அறம்பாடி சித்தர் பாடல், ஒரு அழிவில்லாத ஆட்சியாளன் வருவான், உலகத்தை இயக்குவான், அந்த அரசனை நம்ம தேடுறோம், இல்லை அந்த இமாட் ரூலரு, இப்படி எல்லாமே ஒரு ஒழுக்கத்துக்கு. அந்த ஒழுக்கத்தில் நீங்கள் இருங்க வைங்க. நான் அதற்கு போட்டியாக ஒன்றும் வரல. நீங்கள் நாஸ்டோடமஸ் கதை, இந்த அறம்பாடி சித்தர் பாடல், அறம் வளர்த்த நாயகி, அறப்புலீஸ்வரர், கொல்லிமலை. அப்ப கொல்லிப்பாவா குழந்தை, அறம்பாடி சித்தர் பாடல், இந்த கொல்லிமலை அறம் வளர்த்த நாயகி, அறப்புலீஸ்வரர். அப்ப இந்த அறம்பாடி பாடல் ஒரு குழந்தை, அறம் வளர்த்த நாயகி, அறப்புலீஸ்வரர். அப்ப அடுத்தாப்புல இந்த மகதின்னு சொல்றது மக்கா ஒரு அரசன். மக்காக்கு போனா கௌபா. அந்த கௌபால என்ன ஒரு பொருள்னா ஒரு கண். அந்த கண்ணை தான் எல்லாரும் முத்தமிட்டுட்டு வருவாங்க. கௌபா மக்கா கௌபா உலகத்தோட மையப்புள்ளி. அப்ப மையப்புள்ளி என்ன, சைடு புள்ளி என்ன, நடுப்புள்ளி என்ன, அனைத்து புள்ளியும் காட்டித்தர இந்த மையப்புள்ளி, இந்த மச்சம். கௌபா மக்கா மகதி. அந்த மக்கா கௌபால ஒரு கண். அந்த கண்ணை தான் எல்லாரும் தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. அப்ப இறைவன் தந்த உடல் ஆத்மா. இந்த ஆத்மா இறைவன். இந்த ஆத்மா அனைத்தும் கத்து தருது. அப்ப இறைவன் எங்க இருந்து செயல்பட வைக்கிறான்னா இங்க இருந்து தான் செயல்பட வைக்கிறான். அப்ப எல்லாமே கத்துக்கிடுதாங்க, பல சொற்பொழிவு ஆற்றுதாங்க, அனைத்தும் இருக்கு. ஆனா இந்த உடல், இந்த ஆத்மா மண்ணுக்கு. இதுதான் இஸ்லாம் காரியத்தில் 5வது கடமை, ஹஜ்ஜி பயணம். அந்த ஹஜ்ஜி பயணம் என்னன்னா சமாதி நிலை. போயிட்டு வந்துட்டா சமாதி, மறுபடியும் தோற்றம், சொர்க்கத்துக்கு போனதுக்கு சமம். அதே இது நமக்கு என்ன சொல்வதுன்னா சிதம்பர தரிசனம் பார்ப்பதற்கு எது முக்கியம்? இதை வச்சுட்டு தான் நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுறாரு, காலை தூக்குறாரு. இதோட கதை சித்திர சபை, தாமர சபை, வெள்ளி சபை, ரத்தின சபை, ஆகாய சபை, கொல்லிமலை, அறம் வளர்த்த நாயகி.
அறப்புலீஸ்வரர், ஆகாய சபை, ஆகாய கங்கை. அப்ப கங்கை, குற்றாலம், இப்படி சிறுவாணி, இது எல்லாமே தமிழ். இந்த கண்ணு, நீர் அனைத்தும் காட்டித்தருது. அப்ப அந்த நீர், இந்த நீருக்கு சம்பந்தம் உண்டு. இந்த நீர் மூலமா தான் உடல் உருவாயிருக்கு. அதை நெருப்புக்கு போடக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்திலே இருந்து சொன்னேன். ஆனா இந்த வசந்தராயர், இந்த நம்பிராயர், சந்தரராயர், சுந்தரராயர், இந்த அழிவில்லா அரசன், இந்த அழிவில்லா அரசங்கும் போது விழி, இந்த விழிதான் அரசன். இது நெருப்பு ஆக்கக்கூடாது. இதை காப்பாத்திக்கிடணும். தூக்கத்துக்கு தான் மதம், உடலுக்கு தான் மதம். இந்த பொருள் தான் இயக்க வைக்கி சகலதையும் காட்டி தருது. ஆனா இது நெருப்புக்கு போடக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சகோதரர்களே நீங்களாட்டு சொல்லியிருக்கலாம். உங்க மதமே பெருசா இருக்கட்டும்பா, ஆனா உடலை எரிக்காதீங்கப்பா நீங்க சொல்லலாம். கிறிஸ்து சகோதரர்களே நீங்க சொல்லியிருக்கலாம், எப்பா நாங்கெல்லாம் புதைக்கிறோம், நீங்க ஏன்பா இருக்கிறீங்க நீங்களும் சொல்லலாம். நீங்களும் சொல்லலாம். புத்த மதம், எப்பா புத்தான்னா உடல் ஆத்மா, காயத்ரி அதே தமிழ்ல எழுதுனா புத்த கயா, உடல் ஆத்மா அழியக்கூடாது. புத்தர் ஒரு அகத்துல போனார். புத்தருக்கு இறப்பே தெரியாது. இறப்பு என்பது ஒரு நாள் நடக்கும். ஜடலத்தை பார்த்தாரு, தேரோட்டி சொன்னாரு, இறந்துட்டாங்க, செத்துட்டாங்க. தேரோட்டி என்பது ஒரு ரதத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த ஜடலம் ஆயிடும். என்னவா ஆகணும்? புத்தர் போதி மரம் ஞானம் அடைஞ்சாரு. ஒரு போதி மரம் என்னன்னா அனைத்து விதையும் போட்டா முளைச்சு மரமாகுது. இது அனைத்தும் விதையை போட்டு முளைக்க வைக்கிற மனிதன் அரி சிவம் ஆகணும். ஆனா இத விவசாயம் பெருசு, விவசாயத்தை காக்கணும், விவசாயத்துக்கு போராடணும். மனிதன் என்பவன் ஒரு விவசாயம். ஆனா மனித விவசாயத்துக்கு மதங்கிற பேர்ல எரிக்கிறாங்க. ஆனா இந்த மனித விவசாயத்தை காப்பாத்திக்கிட்டா தான் இந்த பாரதத்துல விவசாயம் காப்பாற்றப்படும். மனிதனை கொண்டு எரிக்கிறான், விவசாயத்தை காப்பாற்றுறான். மனித உடலை எரிக்கிறான், மரக்கன்றுகளை நடுறான். இதுல வேற பெருமைக்கு கோடி மரக்கன்றுகளை நட்ட வெள்ளக்காரன் இந்த பூமியில உள்ள மரங்களை பூரா எரி, மனிதங்கிற மரத்தை பூரா எரி, மற்றுள்ள மரங்கள் எல்லாம் நடு. எலுமினாட்டிகள் இந்த மக்களை பூரா ஏமாத்துங்க. ஆதி யோகி, ஆதி இன்ன பொருள், யோகி உடல், யோகா குரு கல்கி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். யோகா குரு கல்கி, சிலுவை. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். பெண் தெலுங்குல, அப்ப தமிழ்ல பெண்ணு தெலுங்குல. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ஆண்முகம்,
மருமகன். கோல்டு. இது தமிழ். மருமகன் தமிழ். தெலுங்கு. வில். அரி. கல்கி. யோகா குரு. யோகா குரு கல்கி. சிலுவை. சிவா. இடும்பன். சக்தி. ஆரி. ஓம் ஹரி ஓம். 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 தேவி நீர். நெருப்பு. இந்த பொருள் தான் சுழிக்கிறது, கூட்டுறது, குறைக்கிறது எல்லாமே. கடைசியில் இதுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டு இதுக்கு கொடுக்குற தண்டனை கடைசியில் எரிச்சிடுறது. இது தவறு. இதை தான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வந்தேன். ஏழுமலையான் மனித ரூபத்தில் வர்றது. இதை காப்பாற்றிக்கிடுங்கன்னு தான் சொல்லுவோம். இது பெரிய அரச பதவியோ பேராசையோ ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோட கடமையான செஞ்சுட்டு வந்தேன். இது யாருக்கும் பொறாமைக்கும் இல்லை, இதுக்கும் இல்லை. இதையா தேவி யா. ஆரி. ஐ. வில்லு. ஐ உடல் வில்லு. பிரம்மா. ஓம் ஹரி ஓம். 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 உடல் ஆத்மா அழியக்கூடாது இப்படிங்கிற ஒரு பொருள் தான். மனிதன் பார்ப்பது அனைத்தும் நிஜம். தாஜ்மஹால் நிஜம், செங்கோட்டை நிஜம், நுழைவாயில் அனைத்தும் நிஜம், மதுரை ஆலய கோபுரங்கள் நிஜம், திருவண்ணாமலை மலை நிஜம், அனைத்து 7 மலையிலும் நிஜம். ஆனால் மனிதன் காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்கணும். விலங்கினமாக ஆயிடக்கூடாது, பறவை இனமாக ஆயிடக்கூடாது. காலாங்காலமாக கோவிந்தா 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 கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா 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 கோவிந்தா. கங்கையில் அங்கை, கங்கையில் அங்கை இரவு. ஆனா உடல் ஆத்மா அழியக்கூடாது. கோவிந்தா 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 கோவிந்தா. இதுதான், யாருக்கும் பொறாம இதல்ல. இப்போ நான் பேசுறது பழனிக்கு போயிட்டு வந்து பேசுனது. அப்போ இதற்கு முன்னக்கூட்டி பேசுனதெல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் நான் போட்டு விடும்போது உணர்ச்சி பெற்று பேசுறதில்லை, எல்லாத்துக்கும் காட்டி தருகின்ற பொருள். இதுதான் ஒரு ஆளை அவமானப்படுத்துறது, ஒரு ஆளை அசிங்கப்படுத்துறது, பொறாமை, கர்வம், அனைத்து பொருளும் இந்த ஒரு பொருள். இது எனக்கு உங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகளை உருவாக்கும். உணர்ச்சிகளை உருவாக்கி அப்படின்னா இந்த பொருள் என்ன செய்யுது அப்படிங்கிறது காட்டித்தரும். இப்போ நான் உங்களோட முகமெல்லாம் பார்த்தேன். இனி நான் பார்க்கணுமா வேண்டாமன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். உங்கள் முகத்தை பார்த்தா தான், நீங்கள் பேசுகிறத நான் கேட்டா தான் என் புத்தி மாறும். என் கண்கள் கோபம், கர்வம் இப்படி எனக்கு அனைத்தும் உருவாக்கும். உங்கள் முகத்தை நான் பார்க்கலன்னா, நீங்கள் பேசுகிறத நான் கேட்கலன்னா, நீங்கள் யாரோ நான் யாரோ. இந்த உலகத்தில், இந்த அண்டத்தில் நான் இந்த ஒரு பொருள் தான் அழியக்கூடாது, இந்த ஒரு பொருள் உடல் அழியக்கூடாதுன்னு தான் சொல்லி வர்றேன். 7 மலையா மனித ரூபத்தில் வர்ற அவதாரம். 11ஆம் நூற்றாண்டு கதையை நான் பேசி வர்றேன். ஆனால் நீங்கள் 16ஆம் நூற்றாண்டு ஒரு அறம்பாடி சித்தர் பாடலுக்கு நான் உங்களுக்கு போட்டி பொறாமைக்க இல்லை. அனைத்து பாடலும் அறம்பாடி சித்தர் பாடலும், அறம்பளர்த்த நாயகி, அறப்புலீஸ்வரர் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லி வர்றீங்க அப்படிங்கும்போது போலி சித்தர்கள், போலி குருகள், போலி என்ன சித்தருன்னு யாரையும் சொல்லலை. மறைஞ்சாதான் சித்தர், மறைஞ்சாதான் சிவன், மறைஞ்சாதான் சிவம். ஆனால் உயிரோடு இருக்கும்போது மனிதன் வாழக்கூடிய போது என்னத்தை வழிபாடு பண்ணணும்? சிவலிங்கம். இதற்கு முன்னோர்களுக்கு நம்ம ஒரு பூஜை செய்யணும், முன்னோர்களுக்கு ஒரு பூஜை செய்யணும். ஆனால் இப்போ உனக்கு உருவாக்கி தந்த முன்னோரை நீ எரிச்சிடுற, பாவம். அப்போ இங்கே செய்கிற, இங்கே தவறா செய்கிற, இங்கே செய்கிற தவறா செய்கிற. இதுதான் அதோட அடையாளம், இதுதான் அதோட அடையாளம். ஆனால் நீ இந்த அடையாளத்தை அழிச்சிடுற, நீ சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிற. எதுக்கு? நீ காலகாலமாக தோன்றி தோன்றி வந்தால் தான் பூஜை செய்ய ஆள் இருக்கும். இல்லை சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கும், தஞ்சை பெரிய கோயில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் காகா, நாய், வேற பெரிய அழியுது. இதை காப்பாற்றிக்கிடுங்க. தமிழ் இனம், உடல், ஆத்மா அழியக்கூடாது. தமிழ் கடவுள், எழுத்து அறிவித்த இறைவன், எழுத்து அறிவித்த இறைவன். இது கடைசியில் நெருப்பு ஆகக்கூடாது. இதான் சொல்லி வந்தேன். தங்க வேல், வெற்றி வேல், வீர வேல், இது நெருப்புக்கு போடக்கூடாது. வேல் உன் கண்ணுக்குத்தான். வேல் அளவு குத்தி வர்றது. பறவைக்காவடியில் ஒரு அரசன் கொண்டு போய் உடல் இந்த கண்ணு காட்டி தருது. கருடன் அம்பு விடுது எல்லாமே இந்த கண்ணுக்கு. அம்பு என்பது கண்ணுக்கு. 10 தலை மீனுக்கு நேரா, கிளி கண்ணுக்கு நேரா. மகாபாரதம். கர்ணன் தேரோட்டியோட மகன். சூரியநாராயணன் ஒரு கண்ணை தோன்றி வைத்தது. ஒரு தாய் குந்தியால கர்ணன் ஒரு கரு தோன்றிட்டு, அந்த கரு உருவாகினது இந்த மூலமா. இது சனாதன தர்மம், பரமாத்மாவுடையது. இது நெருப்பாகக்கூடாது. இதை காக்கிறதுக்கு ஒரு என்னமோ நீங்கள் சொல்லிட்டு போங்க, இதை காப்பாற்றிக்கிடுங்கன்னு. இதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ உலகத்தை ஆட்சி செய்வேன் அப்படின்னா, உலகத்தை இந்த இலுமினாட்டி இவன் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறான் இது மூலமா. அப்போ தமிழ் என்ன இங்கே அநியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் இந்த இந்தியா பாரத தேசத்தை அந்த இலுமினாட்டி சிரிப்பான். இஸ்லாம் மதம் புதைக்கி, கிறிஸ்து மதம் புதைக்கி, இவன் மதத்தை காப்பாற்றுறதுக்கு எவனுமே வரலையா? இவன் சிவனுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், காப்பாற்றுறதுக்கு வரலையா? இந்த உடலை காப்பாற்றிக்கிறீங்கடா, கண்ணை எரிக்காதீங்கடா, இதாண்டா எலுமினாட்டி, அவன் எழுதிக்கிட்டு இருக்கிறான்டா உங்களை வச்சு. உங்க பொருளுக்கு இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு வருவான் அப்படின்னு பார்த்தா, நீங்க அரசனுக்கு எதிராகவே செய்யுங்க.
அரசனுக்கு எதிராகவே செய்யுங்க. அரசன்னா நான் கிடையாது, இந்த பொருள் தான். இது உங்களுக்கும் இருக்கு. அப்போ உங்க மாதா பிதா, உங்க சொந்த பந்தம், உங்க குருங்கிற ஸ்தானத்துல புதைச்சிடுறீங்க. உங்க அம்மா அப்பாவை கொண்டு எரிமேடையில எரிச்சு சாம்பலை வாங்கிட்டு வந்து ராமேஸ்வரில் கொண்டு கரைச்சிடுறீங்க. வேற பிறவி, கர்ம வினை, கர்மகண்டம், பிராமணன் இறுதிச் சடங்கு, ஞானகண்டம், தத்துவ கண்டம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், பிரணவ வேதம், ஆகாயம், தாமர சபை, பாறுகளில் பள்ளி கொண்டதும் இருக்கு, சிவலிங்கமும் இருக்கு. இப்படிங்கிற ஒரு இதுதான் சொல்லி வந்தேன். அது சிலவங்களுக்கு பிடிக்கல. நல்லா இருந்துட்டு போங்க. அம்மையப்பன் துணை.